வணக்கம். கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அரசு வேலை அப்படின்னு தாவேக அரசு அறிவிச்சிச்சு. இது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் மீதான பரிவு, பாசம், அன்பு, அக்கறை, ஒரு ஆதரவு கரம் அப்படின்னு 19 பார்த்தா தெரியும். ஆனா உள்ளார்ந்து பார்த்தா எவ்வளவு பெரிய அரசியல் லாபட்ட கணக்கு இருக்கு அப்படின்னு புலப்படும். ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் மீது இவங்களுக்கு பரிவோ, பாசமோ, அன்போ, அக்கறையோ எதுவும் கிடையாது. கரூர்ல இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த இடைத்தேர்தலுக்கான அரசியல் கணக்கு தான் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அரசு வேலை அப்படின்னு அறிவிக்கிறது. அதுக்கு சான்று என்னன்னா 41 பேர் இறந்து போனாங்க. அவங்க குடும்பத்தாருக்கு அன்றைய மாநில அரசு, மத்திய அரசு, தாவேக, பாஜகன்னு 35 லட்சம் வரைக்கும் சராசரியா கிடைக்கப்பட்டு விட்டது. 35 லட்சம் வரைக்கும் இருந்த போதிலும் இது போதாது, நான் அரசு வேலை தருவேன் அப்படின்னு தாவேக அரசு அடம் பிடிக்குது. இங்க அமோனியா வாயு கசிவு வெளிப்பட்டு 18 பெண் தொழிலாளர்கள் இறந்து போனாங்க. அவங்களுக்கு அதிகபட்சமா கொடுக்கப்பட்டதே அந்த குடும்பத்துக்கு 2 லட்சம் தான். ஒரு உயிருக்கு 2 லட்சம் தான். இடதுசாரி அமைப்புகள் கூட சொன்னாங்க அவங்களோட தயவுல தான் தாவேக ஆட்சி விடுது, இது போதுமானது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நாம் தமிழர் கட்சியும் இது போதுமான நிவாரணம் இல்லை அப்படின்னு சொன்னோம். ஆனாலும் 2 லட்சத்தை தாண்டி ₹1 காசு தாவேக அரசு அமோனியா வாயு கசிவால இறந்து போன குடும்பத்துக்கு தரல. ஆனா இங்க 35 லட்சம் கொடுத்தவரும் கூட அரசு வேலை தருவேன்னு சொல்லுது. அதை விட முக்கியமான செய்தி என்னன்னா, அந்த இடத்துல கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு 35 லட்சம் அப்படி இப்படின்னு கிடைச்சிருச்சு. அதே போல காயம்பட்ட மக்கள் எத்தனை பேர் இந்த நெரிசலுக்குள்ள சிக்கிக்கிட்டு காயம்பட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 104 பேர், ஏறத்தாழ 104 பேர் காயம்பட்டு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருக்காங்க. அந்த 104 பேருக்கும் தாவேக சார்பாக தலா 2 லட்சம் தருவோம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த நொடி வரை ₹1 காசு தரல. இந்த நொடி வரைக்கும் அன்னைக்கு மாநில அரசே தலா 1 லட்சம் கொடுத்துருச்சு. ஆனா தாவேக கட்சி 2 லட்சம் தரல. கேட்டா ஆதரவு சொல்றாரு, நாங்க கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம், யார் யாருக்கு புள்ளி வரத்தை திரட்டிக்கிட்டு இருக்கோம், விரைவில் கொடுத்துருவோங்கிறார். தாவேக ஆட்சி அமைஞ்சே 75 நாட்களை கடந்து விட்டது. ஆனா இப்ப வரைக்கும் அந்த காசை தரல. மிஞ்சி போனா ஒரு 3 மருத்துவமனை. அந்த 3 மருத்துவமனையில அன்னைக்கு தேதியில யார் யார் அனுமதிக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தாலே அந்த புள்ளி விவரம், அவங்க குறித்தான தகவல் கிடைச்சிடும். எளிதா 2 லட்சம் கொடுத்துடலாம். ஆனா கொடுக்காம காலம் தாழ்த்தது. ஏன் கொடுக்கலன்னா அது அரசியல் இல்லை, அது பேசு பொருள் இல்லை. காயம்பட்டவங்களுக்கு நிவாரணம் தர்றது அரசியலோ பேசு பொருளோ இல்லை. ஆனா மரணித்து போனவங்க குடும்பத்தாருக்கு நிவாரணம் தர்றது பேசு பொருள், அரசியல். அப்ப இதை கூட அரசியலா தான் இருக்குது. அந்த வகையில அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அரசு வேலை அப்படின்னு தாவேக அரசு பண்றது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ற அதிகார முறைகேடு அப்படின்னு அண்ணன் சீமான் கண்டிச்சாங்க. அதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தீரன் திருமுருகன் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தாவேக அரசு கொடுத்த பணி நியமனத்தை ரத்து பண்ண வச்சிருக்கு. இப்ப தாவேக அரசு நாங்க உச்சநீதிமன்றம் போறோம் அப்படிங்கிறாங்க. உச்சநீதிமன்றம் போறது அப்புறம், ஆனா நாம் தமிழர் கட்சி அதிகார முறைகேடு என்று உரைத்தது. அதே போல நீதிமன்றத்துல சட்டமாற்றம் நடத்தி நேற்றைய தினம் இந்த திருப்பை பெற்று அந்த பணி நியமன ஆணையை ரத்து பண்ண வச்சிருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதே நீதிமன்றத்துல இன்னைக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன தீர்ப்புனா, தமிழ்நாட்டு வரலாற்றுல, அரசியல் வரலாற்றுல எண்ணற்ற அரசியல் கட்சிகளின் தலைவர் மக்கள் இருந்தாங்க. ஆனா எந்த தலைவர் மீதும் ஏவப்படாத அவதூறு தாக்குதல்கள், தனிநபர் வசைபாடல், வசவு சொற்கள் அப்படின்னு மிக கீழ்த்தரமான தனிநபர் தாக்குதல் தொடுக்கப்பட்டது அண்ணன் சீமான் மேல மட்டும்தான். அண்ணன் சீமான் அதிகாரத்துல இருந்து கோடி கோடியா கொள்ளடிக்கல, வளத்தை சுரண்டல, மக்கள் நலத்தை கெடுக்கல. இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக போராட்ட களத்தை நிற்கிறார். மக்கள் பாதிக்கப்படுறாங்கள முதல களத்துல அவங்களுக்காக குரல் எழுப்புறாரு. ஆனா அந்த தலைவன் மீது ஆயிரம் லட்சக்கணக்கான அவதூறு பரப்புரைகள் எந்த தலைவர் மீதும் வைக்கப்படாத அளவுக்கு அண்ணன் சீமான் குறித்து, குடும்பத்தார் குறித்து அவ்வளவு தனிநபர் தாக்குதல், வசவு சொற்கள், அவதூறுனா கொஞ்சம் அவதூறு கிடையாது.
அவ்வளவு அவதூறு. நாம் தமிழர் கட்சி தேர்தல் களத்துல சமரசம் பண்ணாம 2016, 19, 21, 24, 26 5 பொது தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனிச்சிரன்னு தன்னை நிரூபிச்சிருக்கு. இப்ப வர இருக்கக்கூடிய தேர்தல் களத்திலையும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி போடும். எங்களோட நிலைப்பாடுகள்ல மாற்றம் இல்ல, தேசிய கட்சியோடு கூட்டணி இல்ல, திராவிட கட்சியோடு கூட்டணி இல்ல, எங்க நிலைப்பாடு அதே தான் தொடருது அப்படின்னு 5 தேர்தல் தோல்விக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி சொல்லுது. அப்ப சமரசம் பண்ணாம தேர்தல் வெற்றி தோல்விக்காக சமரசம் பண்ணாம நாம் தமிழர் கட்சி களத்து நிற்குது. அப்ப அந்த நாம் தமிழர் கட்சியோட இப்ப எல்லாத்தையும் பேசுவதற்கான தார்மீகம் கொண்ட தகுதி கொண்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். கனிமல கொள்ளையை நாம் தமிழர் கட்சி தான் பேச முடியும், வாரிசு அரசியல நாம் தமிழர் கட்சி தான் பேச முடியும், ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றலன்னு நாம் தமிழர் கட்சி தான் கேட்க முடியும், காவல் படுகொலையை நாம் தமிழர் கட்சி கண்டிக்க முடியும். ஏன்னா எல்லாவற்றையும் கேட்பதற்கான தகுதி கொண்ட தார்மீகம் கொண்ட ஒரே தலைவர் அண்ணன் சீமான். அப்ப அண்ணன் சீமான் மீதான நம்பகத்தன்மை, நம்பிக்கை, அதை குலைக்கிறதுக்கு ஆயிரம் தனிநபர் தாக்குதல், அவதூறு பரப்புரைகள் கடந்த காலத்துல திமுகவோட கூலிப்படையா இருந்த பல பேர் செஞ்சான். இப்ப அவெல்லாம் ஓஞ்சிட்டான், எங்க போனா அப்படின்னே தெரியல. இப்ப புதுசா வந்துட்டு ஒரு கூட்டம், புதுசா தாவேக்கான்னு இந்த கூட்டமும் அதே போல அவதூறு பரப்புரை. திமுக காரன் எந்த அவதூறு பரப்புரையை வாந்தி எடுத்தானோ அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் கொண்டாந்து கொட்டுறான். யாரு? தாவேக்காரன். இதுக்கு எதிராக இந்த வலைபேச்சு பிஸ்மி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாப்புல, அவர் அண்ணன் சீமான் திமுக கிட்ட 100 கோடி வாங்கிட்டாராம். கொடுக்கிறப்ப எட்டி பார்த்துருக்காப்புல, எட்டி பார்த்து எண்ணி வச்சிருக்காப்புல. வலைபேச்சு பிஸ்மி இவங்க எல்லாம் கடந்த காலத்துல விஜயை விமர்சனம் பண்ணாங்க, இன்னைக்கு விஜய்க்கு சொம்பு அடிக்கிறாங்க. இந்த பிஸ்மியை வலைபேச்சு பிஸ்மியை நான் பல முறை இதே தம்பி ஊடகத்துக்காக நேர்காணல் எடுத்திருக்கேன். அப்ப நல்லா பழகிருக்காரு, பேசியிருக்கோம். அந்த சமயத்துல விஜய்க்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சி விஜய் பாதிக்கப்பட்டார் அப்படின்னா, அப்ப விஜய்க்கு ஆதரவா அறிக்கை கொடுத்தோம்னா, அப்ப என்னட்டு தனிப்பட்ட முறையில் கேட்டார், எதுக்கு விஜய்க்கு ஆதரவா அறிக்கை கொடுத்தீங்க? விஜய் அப்படி இப்படின்னா கடுமையா பேசுவார் விஜய் பத்தி. இன்னைக்கு விஜய்க்கு ஆளா சொம்பு தூக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த வலைபேச்சு பிஸ்மி. நாம் தமிழர் கட்சி மீது, அண்ணன் சீமான் மீது அவ்வளவு வன்மம், அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி, உண்மைக்கு புறம்ப அடிச்சு விடுறது. 100 கோடி வாங்கினாரு, 1000 கோடி வாங்கினாரு, அடிச்சு விடுறது வாயில வந்தது. இப்ப அந்த வாயில அடிச்சு விட்டுக்கிட்டு வடை சுட்டு இருந்தாப்புல இந்த வலைபேச்சு பிஸ்மி. இப்ப அவருக்கு வசமாக ஆப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வலைபேச்சு பிஸ்மி போன்ற ஆட்கள் பரப்பக்கூடிய அவதூறு பரப்புரைக்கு நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் பாசையை சேர்ந்த தீரன் திருமுருகன் நீதிமன்றம் போயிருக்காரு. அந்த நீதிமன்றம் போனதுல நீதிபதி கேட்டிருக்காங்க, மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி விக்டோரியா கௌரிங்கிற நீதியரசர் கேட்கிறாங்க, அதாவது முதலமைச்சரை தப்பா பேசினா உடனடியா காவல்துறை நடவடிக்கை எடுக்குது. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேன் முதலமைச்சரை குறித்து பேசினப்ப உடனடியா நடவடிக்கை எடுத்தீங்க அவதூறுன்னு சொல்லிட்டு, சீமான் மேல இவ்வளவு பெரிய அவதூறு பேசினாலும் ஏன் நடவடிக்கை எடுக்கல? அவரை மட்டும் ஏன் பாரபட்சமா காவல்துறை அணுகுது? தேர்தலில் வெற்றி தோல்வி இருக்கலாம், எப்படி தேர்தலில் வெற்றி தோல்வி இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டில் தவிர்க்க இயலாத தலைவர் அண்ணன் சீமான்னு நீதி அரசர் சொல்லியிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்பாக அமைச்சர் பதவிக்கு அருகதை இல்லாத ஒரு அறவேக்காடு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம சீமான்னா யாரு அப்படின்னு கேட்டுச்சு. அந்த ஜீவராசியோட செவிட்ல ஓங்கி அரைஞ்ச மாதிரி தேர்தலில் வெற்றி தோல்வி இருக்கலாம்ங்க. தமிழ்நாட்டோட தவிர்க்க இயலாத தலைவர் அண்ணன் சீமான்னு நீதி அரசர் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த அவதூறு பரப்பிய இந்த பிஸ்மி போன்ற அறவேக்காடுகள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நீதிபதியே சொல்லியிருக்காங்க. மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்களை நீக்கி வழக்கு பதிவு செஞ்சு அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. மதுரை மாவட்ட சைபர் கிரைம் ஆய்வாளருக்கு நீதிபதி அவர்கள். இதன் மூலமாக இந்த அவதூறு பரப்புறவெல்லாம் இனிமே கொஞ்சம் பயப்படுவான், அடக்கி வாசிப்பான். நம்மளையும் வழக்கில் எழுத்து விட்டுருவாங்களோ, நம்மளையும் ஏதாவது சிக்கல்ல மாற்றி விட்டுருவாங்களோ, நமக்கு எதுக்கு பிரச்சனை, அடக்கி வாசிப்போம்னு. இந்த வலைபேச்சு பிஸ்மிக்கெல்லாம் என்ன திமிர்த்தனம், என்ன வேணாலும் வாய்க்கு வந்ததை பேசலாம். விஜய்க்கு ஆதரவா சொம்படிச்சுக்கிட்டு ஒத்து ஒதுக்கிட்டு பாஜகவை எதிர்க்க துப்பு இல்லாம, தெம்பு இல்லாம, திராணி இல்லாம ஒரு கோழை போல தமிழ்நாட்டில் முதல்வர் செயல்படுறாரு. அதை தட்டி கேட்க துப்பு இருக்கா?
அதை விமர்சிச்சு பேச துப்பு இருக்கா வலைபேச்சு பிஸ்மிக்கு? அதை பேச துப்பு இல்லை. ஆனா நாம் தமிழர் கட்சி குறித்து பேசுறது, இப்படி பேசுறது, அப்படி பேசுறது அவதூறு. ஒரு நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு செயல்பாடு அதை வச்சு விமர்சனம் பண்ணலாம், கேள்வி எழுப்பலாம். நான் அந்த கேள்விக்கு நாங்க பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஆனா பேசுறது முழுக்க பொய், புரட்டு, புழுகு, அவதூறு, திரிவுவாதம். வலைபேச்சு பிஸ்மி எல்லாம் எவ்வளவு வன்மை, எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி. திரும்ப திரும்ப 100 கோடி வாங்கினார், 100 கோடி வாங்கினார், அங்க போயிட்டார், இங்க போயிட்டார். இவங்க கடந்த காலத்துல திமுகவுக்கு ஆதரவா இதே பிஸ்மி போன்றவங்க பேசினாங்களே, அப்ப யார்கிட்ட காசு வாங்கினாங்க? சபரிசன்ட்ட, கனிமொழிட்டையா, உதயநிதிட்டையா? எந்த கேள்விக்கும் அது கிடையாது. அப்ப என்ன வேணாலும் பேசலாம். வாய்க்கு வந்ததை கேமரா வச்சுட்டாங்க, பேட்டின்னு நம்மளை கூப்பிட்டாங்கன்னா வாய்க்கு வந்ததை பேசலாம், அவதூறு பரப்பலாம். அவதூறு பரப்பி அதுல இன்பம் அடையலாம் நினைச்ச அத்தனை அவதூறு வாயன்களுக்கும் ஆப்பு வைத்திருக்கிறது மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு. அதனால நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும், அண்ணன் சீமானை பொறுத்த வரைக்கும் சகிப்பு தன்மைக்கான நோபல் பரிசே தரலாம். ஏன்னா அவ்வளவு வசவுகள் மற்ற ஒரு தலைவரா இருந்தா அவங்கெல்லாம் தாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு அண்ணன் சீமான் மேல அவ்வளவு அவதூறு பரப்புரைகள், பழிச்சொற்கள், இடிச்சொற்கள். இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு, உண்மையிலேயே எல்லாத்தையும் விட்டு நிற்கிறது அண்ணன் சீமான் தான். அவர் பிழைப்பு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா எப்படியோ சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா அதை யோசிக்காம பணத்தை விட இனம்தான் பெரிது, இனமானம் தான் பெரிதுன்னு சொல்லிட்டு, வருமானத்தை விட இனமானம் தான் பெரிதுன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் 16 ஆண்டு காலமா அந்த களத்தை நிற்கிறாங்க. 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம், 200க்கும் மேற்பட்ட வழக்குகள், ஓராண்டுக்கு மேலான சிறைவாசம், தொடர்ச்சியா தமிழ்நாடு முழுக்க வழக்கு போட்டு வாய்தான்னு மாதத்துல 4 நாள் கூப்பிடுறேன். 1000 அவதூறு பரப்புரைகள், குடும்பத்தார் குறித்து பேசுறது, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தேர்தலில் தோல்வியே பரிசா கிடைச்சாலும் இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக நான் நிற்பேன். யார் என்ன சொன்னாலும், எவ்வளவு பெரிய பேரம் பேசப்பட்டாலும், அடக்குமுறை பாய்ச்சப்பட்டாலும், மக்கள் புறக்கணித்தாலும் இந்த மக்களுக்காக நிற்பேன்னு அண்ணன் சீமான் நிற்கிறார். அவர் தமிழ்நாட்டில் தவிர்க்க இயலாத தலைவர் மட்டுமில்ல, தனித்துவம் மிகுந்த தலைவர்.